முன்னொரு காலத்தில் உவரி பகுதி கடம்பக் கொடிகள் மிகுந்து கடம்பவனம் என்று அழைக்கப்பட்டது. கோனார் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் பால் வியாபாரத்திற்காக அவ்வழியே சென்றபோது கடம்பக் கொடி ஒன்று காலில் பட்டு ஒரே இடத்தில் மீண்டும் மீண்டும் பால் சிந்தியது. இதை கவனித்த அப்பெண்ணின் கணவர் அது ஒரு புதர் என எண்ணி ஆவேசத்துடன் அந்த கடம்பக் கொடியை வெட்டினார். அப்போது அதிசயமாக அதிலிருந்து இரத்தம் பீரிட்டு வெளியேறியது. இதனால் செய்வதறியாது திகைத்த கோனார் ஊர் மக்களிடம் இது குறித்து தெரிவித்தார். மக்கள் அனைவரும் கூட்டமாக வந்து பார்த்தனர். மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து நின்றபோது சுவாமியின் அருளால் அருள்வாக்கு உண்டானது. அந்த அருள்வாக்கின்படி இரத்தம் வடியும் இடத்தில் சந்தனத்தை அரைத்துப் பூசினால் இரத்தம் வடிவது நின்றுவிடும் என்றும் அதற்கான சந்தன மரம் இருக்கும் இடத்தையும் குறிப்பால் உணர்த்தியது. மக்கள் விரைந்து சென்று குறிப்பிட்ட இடத்தில் சந்தன மரத்தைக் கண்டு அதன் கொம்பை எடுத்து அரைத்துச் சந்தனத்தை வெட்டுப்பட்ட இடத்தில் பூசினர். சந்தனத்தை பூசிய மறுகணமே இரத்தம் வடிவது நின்றது. இந்த அற்புத நிகழ்வைத் தொடர்ந்து உலகைக் காக்கும் பரம்பொருளான பரமேஸ்வரன் அங்கேயே லிங்க வடிவில் சுயம்புலிங்கமாகத் தோன்றியருளினார். மக்கள் உடனே ஓலையால் கூரை வேய்ந்து கோவில் எழுப்பி அவரை சுயம்புலிங்க சுவாமி என்று அழைத்து வழிபடத் தொடங்கினர். இன்றும் இந்தக் கோவிலில் இறைவனுக்குச் சந்தனமே பிரசாதமாக வழங்கப்படுகிறது.